தலைகாணி அப்படி தலைகாணி இல்லைன்னா ஒரு நல்லா பெரிய டவல் பெட்ஷீட் ஏதாவது ஒன்று மடித்து கூட வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த முட்டி இருப்பாங்க, முட்டியால் கீழே அப்படி அழுத்தணும். அழுத்திட்டு 5 என்ற வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும். 1 2 3 4 5 ஃப்ரீயாக திரும்ப அப்படியே அழுத்திட்டு 5 என்ற வரைக்கும் வச்சுட்டு திரும்ப அப்படியே வைக்கணும். அதுக்கப்புறம் கீழே அழுத்திட்டு இந்த கால் குதிகால் இப்படி பாதத்தை அப்படியே நேர்படுத்திட்டு குதிகால் அப்படி தூக்கணும். ஃபஸ்ட்டு இது அழுத்துறது அழுத்தம், ரெண்டாவது அழுத்திட்டு பாதத்தை நேர்படுத்திட்டு குதிகளை திரும்ப மேலே தூக்கி 5 என்ற வரைக்கும் திரும்ப அப்படியே வச்சுருக்கணும். வச்சுட்டு திரும்ப கீழே இது 2 எக்ஸசைஸ். இது 2 முடிஞ்சதுக்கப்புறம் கால் 2 முட்டிக்கு இடையில இப்படி தலைகாணி வச்சுட்டு 2 முட்டியால் உள் பக்கமாக அழுத்தணும். அதில் அதிகம் வலது பக்கத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே அழுத்தி 5 என்ற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கோம். 1 2 3 4 5 ஃப்ரீயாக இருக்கும். திரும்ப அழுத்திட்டு 5 என்ற வரைக்கும். இது 2 3 முடிஞ்சிடுச்சு. 3மே தலைகாணியில் தலைகாணி. அதுக்கப்புறம் கால் இப்படி நேராக வச்சுட்டு படுத்துக்கலாம். படுத்துட்டு இந்த குதிகால் இருப்பாங்க, குதிகால் அப்படியே வச்சுட்டு அழுத்தின மாதிரியே ஃபுல்லாக மடக்கணும். இப்படி குதிகால் அழுத்தின மாதிரியே மடக்கிட்டு உள்ளே கொண்டு போகணும். எவ்வளோ தூரம் மடங்கி வருதோ அவ்வளோ தூரம் மடக்கிட்டு அழுத்தின வாகிலேயே நீட்டணும். பெயின் ரொம்ப வந்துச்சுனால அதுதான் வலி இருக்கிற தூரம் மடக்கிட்டு திரும்ப அதே மாதிரியே நீட்டணும். வலி எவ்வளோ தூரம் பொறுத்து உங்களால் எவ்வளோ தூரம் தான் மடக்க முடியுது அப்படின்னா அதோட நிறுத்திங்க. அப்புறம் அதோட முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் படுத்துங்க. படுத்துட்டு கால் இப்படி இருக்கீங்களா, அடுத்த மாதிரி வச்சுட்டு இந்த காலம் மடக்கி வச்சு இடது காலம் இடது காலம் மடக்கி வச்சு இந்த காலம் நேராக வச்சுட்டு லேசாக அப்படி தூக்கிட்டு திரும்ப கீழே. அவ்வளோதான், ரொம்ப ஹைட் தூக்காது. அதுக்கப்புறம் மெதுவாக இப்படி திருப்பிட்டு இப்படி லேசாக, அவ்வளோதான். வரணுமாப்பா? லைட்டாக உள்ள இப்படி திருப்பிட்டு வெளியே. அதுக்கப்புறம் காலை நல்லா இப்படி வெளியே திருப்பி ரொம்ப வெளியே இப்படி நான் வச்சுருக்கிற மாதிரி திருப்பிட்டு இப்போ படுத்துக்கணும். நீங்கள் லேசாக சைடில் இப்படி இப்படி கிராஸாக, இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு. கிராஸாக இப்படி தூக்கிட்டு திரும்ப கீழே வச்சிடணும். ரொம்ப ஓவராக எவ்வளோ தூக்கக்கூடாது, சும்மா இவ்வளோ தூரம் தான். அப்போ தான் அந்த தசையும் அந்த ஜவ்வுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், சரிங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் சைடில் இப்படி படுத்து இந்த காலம் மேலே இருக்குது, வலது பக்கம். நான் செய்கிறதுலாம் இடது பக்கம் செய்கிறேன். இப்படி வச்சுட்டு லேசாக இப்படி மேலே தூக்கிட்டு கீழே. அதுக்கப்புறம் இந்த காலை நீட்டிக்கிங்க, வலது கால் மேலே இருக்கணும். இப்படி நேரம் நீட்டிட்டு லேசாக இவ்வளோ தூரம் தூக்கிட்டு திரும்ப கீழே. அவ்வளோதான். இது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸசைஸும் 20 டைம் பண்ணும். ஒரு 5 4 பண்ணாலும் சரி, 10 2 டைம் பண்ணாலும் சரி. தொடர்ந்தாப்புல 20 பண்ணாதீங்க, சரிங்களா? அது முடிஞ்சதுக்கப்புறம் நேராக நின்றுக்குங்க. நின்றுட்டு இடது காலில் இப்படி நின்றுக்குங்க. வலது காலில் பாதத்தை இப்படி தூக்கிக்குங்க. தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ தூரம் தான் இப்படி. அது முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கிராஸாக இப்படி படுத்துட்டு பண்ணிங்களா, அதே மாதிரி நின்றுட்டு கிராஸாக. அதுக்கப்புறம் நின்றுட்டு லைட்டாக எவ்வளோ தூரம் உங்களால் மடக்க முடியுதோ பின்னாடி எவ்வளோ தூரம் மடக்க முடியுமோ இப்படி நேராக வச்சுட்டு இப்படி மடக்காது, இப்போ தூக்கின மாதிரி மடக்காது, இல்லையா? இது அப்படியே நேராக இருக்கணும். குட்டி மட்டும் பின்னாடி போகணும், குட்டி கால் மட்டும் பின்னாடி மடக்கணும், ஓகேவா? அது முடிஞ்சதுக்கப்புறம் லேசாக இப்படி கால் பெண்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு லைட்டாக வலது பக்கமாக சுற்றணும், இடது பக்கமாக சுற்றணும். அவ்வளோதான் மடக்கணும். இப்படி ஃபுல்லாக இப்படிலாம் பண்ணாதீங்க, சரிங்களா? அதான் லேசாக மடக்கிட்டு லைட்டாக வலது பக்கம் திரும்ப இடது பக்கம். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது சொல்லுங்கள். அதெல்லாம் உட்காந்துட்டு பண்ணுறதுல நான் சொல்லலாம். இல்லை சார், சேரில் உட்காந்து அது ஒன்று தான் சொல்லியிருக்கேன். திரும்ப உட்காந்ததுலையே சேரில் உட்காந்துருங்க. இப்போ காலுக்குள்ள பாதத்தை போய் மேலே தூக்கிக்கணும். தூக்கிட்டு ஒரு அரைவாசி தூரம் தான், ஃபுல்லாக தூக்கக்கூடாது. ஃபுல்லாக தூக்கக்கூடாது. ஃபுல்லாக தூக்காமல் பாதத்தை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் தான் மெதுவாக, இவ்வளோ தூரம். அப்புறம் 5 பண்ணி 5 டைம் பண்ணிட்டு ரெஸ்ட்டு, திரும்ப ஒரு 5 ரெஸ்ட்டு, திரும்ப ஒரு 5 ரெஸ்ட்டு, திரும்ப 5. மொத்தத்துக்கு 20 டைம் பண்ணுவோம் ஒரு எக்ஸசைஸ். மாற்றி மாற்றி பண்ணாங்க. ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் போங்க. 10 பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 பண்ணாலும் ஓகே. தொடர்ந்தாப்புல 20 பண்ணக்கூடாது. இந்த இதுலேயுமே இப்போ இந்த படுத்துட்டு கிராஸ் பண்ணிங்க, நின்றுட்டு கிராஸு, உட்காந்துட்டு கிராஸ் பண்ணுங்க. உட்காந்து இதில் நான் எப்படின்னு சொல்கிறேன். பாதத்தை மெதுவாக மேலே தூக்கிடணும். ஃபஸ்ட்டு தூக்கிட்டு லேசாக, அவ்வளோதான். தொடர் ரொம்ப வெளியில் போகக்கூடாது, உள்ள அந்த கரெக்ட். பாதம் நல்லா மேலே இருக்கணும். இப்போ கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் இந்த தசை வந்து கரெக்டாக அந்த ஜவ்வுக்கு வேலை செய்யும். கரெக்ட். மெதுவாக ரொட்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் இங்கே பெயின் வரும். லேசாக அப்படி கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரமே நிறுத்திக்கணும். ரொம்ப மேலெல்லாம் போகக்கூடாது.
அதிகபட்சம் இவ்வளோ வந்தால் போதும். அதுலேயே உங்களுக்கு வலி வந்ததுன்னா இவ்வளோ வந்தாலே போதும். ஓகேவா? அது முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே படுத்துட்டு ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டவல் எடுத்துங்க. டவல் எடுத்துட்டு இப்படி கால் பாதத்தில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா அப்படி பின்னாடி இழுத்த மாதிரி இது ஃபுல்லாகவே இழுக்கும். டைட் பண்ணணும். இல்லை நீங்கள் அப்படி பார்த்த இப்படி வச்சுட்டு நல்லா உங்கள் பக்கம் இழுங்க. இழுத்துட்டு லேசாக முதுகு இப்படி சாயணும். இந்த தசை ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் ஆகும். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற தசை எடுத்து தான் இங்கே வைப்பாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இழுத்துட்டு ஒரு 5 வரைக்கும் வச்சுட்டு திரும்ப அப்படியே திரும்ப இழுத்துட்டு 5 வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அப்படியே விடணும். அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு நம்ம பாதத்தை இந்த துண்டு இப்படி தள்ளுற மாதிரி வெளியே இப்படி நான் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிற்கிற எக்ஸசைஸ்லேயே 2 காலும் குதிகாலை கீழே வச்சுட்டு 2 குதிகாலும் இப்படி மேலே தூக்கிட்டு கீழே. அவ்வளோதான். சரியா? இது முடிஞ்சதுக்கப்புறம் நின்றுட்டு இந்த வலது காலை சைடில் இப்படி போகும். இதில் இப்படி ரொம்ப சாயக்கூடாது. சாயாமல் இவ்வளோ தூரம் தான். நேராக நிற்கணும். இவ்வளோ தூரம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு காலை தூக்கணும். வாங்கலே லேசாக பின்னாடி இப்படி. ஓகேவா? இப்போ இது 3 டைரெக்ஷன் வந்துடணும். ஸ்ட்ரைட்டு, சைடு, பேக்கு. அந்த பேக்கில் பண்ணும்போது இந்த இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்படி மடக்கு. இப்படி பண்ணும்போதே மடக்கணும். இல்லை, இப்படி கால் நேராக இருக்கணும். ஓகே. கால் மட்டும்தான் மடக்கணும். இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுறதுல யூஸ் கிடையாது. அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் மட்டும் கரெக்டாக காலையில் முடிஞ்சால் மதியானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் கொடுக்கலாம். 2 வேளை கட்டாயம் பண்ணணும். கட்டாயம் 2 வேளை. முடிஞ்சால் மதியானம் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடிலாம் கணக்கு கிடையாது. எதுவும் குதிக்கக்கூடாது. படிக்கட்டில் வேகமாக ஏறி இறங்கக்கூடாது. கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து எழுந்துருக்காதீங்க அதிகம். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இப்போ சர்ஜரி பற்றி சொன்னார்னா சர்ஜரி என்ன மாதிரி சர்ஜரி பண்ணுறாரு, ஸ்க்ரூ வைக்கிறாரா என்னன்றதை நீங்கள் கேட்டுக்கலாம். அதை டீட்டெயில் கேட்டுங்க. இன்சூரன்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா? இன்சூரன்ஸ் என்ன காஸ்ட் இல்லைன்னு கேட்டுங்க. எவ்வளோ ஆகுன்றது கேட்டுங்க. அதுக்கப்புறம் 4 to 6 வாரம் நீங்கள் வர மாதிரி இருக்கும். எதுவும் ஒர்க்கும் காலேஜ் ஒர்க்கு எதுவும் இல்லை. ஓகே.